அத்தி செம்புலிங்கம் அத்தி வீட்டுக்கு முன்னாடி கம்பீரமா நிக்கான். நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வருவேன்னு அவனுக்கு முறையே தெரிஞ்சிருமோ? அத்தி பெல்ட்ட கத்தி அடிச்சாமன்னா எலும்பு தேராத. நீ இப்பெல்லாம் என்ன அடிப்பண்றது நான் மீசையே வைக்கிறது இல்ல. என்னல ஒண்ணு இல்லைண்ணே. இவனை பார்த்தா மட்டும் எனக்கு ஏன் பயம் அப்படி வருது? பயம் வராம எப்படி இருக்கும்? அவன் அடிக்கிற அடி அப்படித்தானே. ஒண்ணு இல்ல. ஐயோ ஐயோ, இப்ப போய் வீரப்பல கூட்டிட்டு வருவேனா? இன்னைக்கு இவன் முன்னாடியே என்னை தூக்கி போட்டு மிதிக்க போறான். கேஷுவலன் இப்போ எப்படியும் உத கொடுக்க போறான். அத்தி பாக்குறேனே. இவனை யாரையும் அந்த குடும்பத்தை வந்து பிறக்க சொன்னது? இல்ல நான் எதுக்கு அந்த குடும்பத்தை வந்து பிறந்த? குடும்பமே கிடைக்கல வந்து பிறந்திருக்கேன் பாரு. கேஷுவலன் இப்போ நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாம நிப்போம். எப்பா என்ன ஹீட்டா இருக்குது. சரி வெயிலு வெயிலு வெயிலு, என்ன ஊருப்பா இதெல்லாம்? சை இந்த ஊர்லதாப்பா அநியாயத்துக்கு இப்படிலாம் வெயில் அடிக்குது. சை என்ன வெயில் அடிக்குது. எனக்கு என்ன வேத்து கொட்டுது. சை பாரு, யாராவது தப்பா நினைச்ச விட நான் பயத்துலதான் எனக்கு வேத்து கொட்டுதுன்னு. என்ன வைக்க என்ன யாதுன்னு கேட்டுவானோ? உள்ள போ. சரிங்க மாமா. என்னண்ணே, என்ன என்ன பிரச்சனைங்க? அன்னைக்கு தங்கச்சில மறந்துட்டேன், ஞாபகமே இல்லைண்ணே. ஏமா வெளியே நின்றுட்டு? உள்ள போ, உங்க அக்கா உள்ளதான் இருக்காங்க. போமா உள்ள போ. சொல்லிட்டு இருக்கோம்லமா உள்ள போ. எதுக்கு நின்றுட்டு இருக்கா? உள்ள போ உள்ள போ. நேரம் நேரம் தெரியாம உள்ள போக மாட்டா. உள்ள போமா. உங்க அக்கா இப்படியே இந்த சைட்ல போறீங்கன்னா கிச்சன் இருக்கும், அங்கதான் உங்க அக்கா இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் எங்க வீடு இருக்குது. எங்க வீடுனா பெரிய வீடு சின்ன வீடு அப்படி கணக்கு வச்சிருப்போம். அப்படிதானே? இந்த வீட்டுக்கு அப்படியே பின்னாடி போனீங்கன்னா இன்னொரு வீடு, அங்கதான் மேலாக்கி இருப்பேன். அங்கதான் எங்க வீடு மாதிரி. அப்படிதானே? எங்க வீடு தான். இங்க போனா உங்க அக்கா இருப்பாங்க, அங்க போனா எல்லாரும் இருப்பாங்க. எங்க வீட்டுல எல்லாருமே இருப்பாங்க. ஓனரி கொட்டியதெல்லாம் போதும், வடிது தொடங்க. ஆமாக்கு தெரியும். இவன் மட்டும் எப்படியா கண்டுபிடிக்கா? இவனுக்கு எப்படி தெரியும்? நான் ரகசியமால வச்சிருந்தேன். அத்தி உன்னை எத்தேன்னு சொல்லுதுல தப்பே இல்ல கேட்டியா? பெரிய என்ன எதுக்கு உன்னை தலையில தூக்கிச்சு கொண்டாடுதானே இப்போ தெரியுதுடா. பொல்லாதவன் இல்ல, பொல்லாதவன். இங்க வா. ஐயோ வீடு அண்ணா, வீடு மாறி போயிடக்கூடாது. இந்த அளவுக்கு தைரியம் வந்து நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு பயப்படுவான். ஒரு பொண்ணு கிடைச்ச உடனே பேசிட்டு போறான். போடா போ. டேய், இந்த பொண்ணு மட்டும் நீ விரும்பல, கல்யாணம் வரைக்கும் நீ மறந்துருக்க வேண்டியதா. அப்படியே தெருவாக்க பிச்சுக்கிட்டு போயிடலான்னு பாக்க. அதுக்கு தம்பி நான் நிக்க. இந்த சாக்க வச்சு நீ வெளியில போயிட்டேன்னா ஏகப்பட்ட வேலை எல்லாம் என் தலையில தான் வந்து விழுது. நான் எதெல்லாம் பாப்பேன். பேச்ச பாரு. அத்தனுக்கு ஒரு பேசல் கிசல் பண்ணி விடுறது. அதெல்லாம் பண்ண முடியாது. நான் பியூட்டி பார்லரை க்ளோஸ் பண்ணிட்டேன். அத்தனை என்னடி சொல்ற? அடிக்காதீங்க என்ன? நான் க்ளோஸ் பண்ணதே உங்களால தான். அதுல நடிப்பு வேற. ஏன் நான் பியூட்டி பார்லரை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு தெரியாதோ? பியூட்டி பார்லர் வச்சு விளையாண்டா அணக்கு இல்லாம விளையாடணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி மேக்கப் போட்டு விளையாண்டுருக்கணும். இருக்கலாம் மேக்கப் போட நினைச்சா இதுக்குதான் முன்னாடி இருக்கும். இருந்தாலும் என் பொண்டாட்டி மனசு நோக கூடாது. நான் பேசல் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஒண்ணு வேண்டாம், உங்க பேசல் என்னன்னு எனக்கு தெரியாது. சச்சா, நான் அப்படிலாம் கிடையாது.
நான் இப்ப ரொம்ப நல்லவனா மாறிட்டேன், உனக்கு தெரியாது? தெரியாது. இல்லடி, நான் இப்போதான் ஒரு 2 செகண்ட் மட்டும் தான் நல்லவனா மாறினேன். 2 செகண்டுக்கு முன்னாடி இப்ப 3 செகண்ட் ஆயிட்டு. ஆமாடி, 3 செகண்டுக்கு முன்னாடி தான் நல்லவனா மாறினேன். அதுவும் உனக்காக தான். மாறவே கூடாதுன்னு இருந்தேன், மாறினேன், உனக்காக மாறிட்டேன். அட பாவி பையலே, என்ன நடிப்பு! நான் நம்ப மாட்டேன். அப்படி சொல்லாத, பிஞ்சு மனசு வெம்பி போயிடும். யாருக்கு பிஞ்சு மனசு? இந்த கிங்ஸிங்க்கு தான், இந்த செம்புலிங்கத்துக்கு தான். பிஞ்சு மனசு இந்த செம்புலிங்கத்துக்கு. ஆமா, வேணா இங்க இருக்க எல்லாத்தையும் கேட்டு பாரு சொல்லுவாங்க. யாரும் கேட்டுவாரு, நீங்க சொல்லுங்களேன், எனக்கு பிஞ்சு மனசு தானே, நீங்க தான் சொல்லணும், சொல்லிட்டேன், எனக்கு கேட்டு பாரு. அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமா தான் சொல்லவன்னு எனக்கு தெரியும். இல்லட்டி நிஜமாதான், வேணா அவகிட்ட எல்லாம் கேட்டு பாரு. உலகத்திலே ரொம்ப கொடுமையானது என்ன தெரியுமா? காதல்னா என்னன்னு எனக்கு தெரியாது. என்னதுன்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது? அது வாயால சொல்லதுக்கு எனக்கு கூச்சமா இருக்குது. ஏன்னா இப்ப நல்லவனா மாறிட்டேன் பத்தியா, அதனால அது என் வாயால சொல்லக்கூடாதுன்னு நினைக்க. இல்ல, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குது. ஐயோ, எனக்கு இப்ப அந்த வார்த்தையே தெரியாதுங்க. நீங்க என்னங்க இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சே, இனிமேல அந்த வார்த்தை கூட என் வாயிலிருந்து வராது. இல்ல, எனக்கு சொல்ல தெரியல. பாருங்க, அந்த வார்த்தை கூட என் வாயிலிருந்து வர மாட்டேங்குது. அதான் என்னது? காதல். ஐயோ, குச்சமா இருக்குதே. ஐயோ, இல்ல, இதுக்கு மேல கேட்க கூடாது. அந்த காதல், ஐயோ, திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதீங்க. அதுனா எனக்கு என்னன்னு தெரியாது. உலக மகா நடிப்புடா சாமி, முடியல. இங்க பாருங்க, இனிமேல் என் முன்னாடி இப்படி வந்து நிக்க கூடாது. இங்க பாருங்க, இப்படி பல பலன்னு தக்காளி பழம் மாதிரி குழு குழுன்னு புடிச்சு முத்தம் கொடுக்குற மாதிரிலாம் வந்து நிக்க கூடாது சொல்லிட்டேன், பாத்துக்கோங்க. இங்க பாருங்க, இப்பெல்லாம் எனக்கு இருக்க கூடாது, தூக்கிச்சு முத்தம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன். சோ காதலுங்க வார்த்தையை வாயில வரவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து நின்னா நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க? சண்டியத்தனம் போய் குசும்பு வந்திருக்கும் போலுக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படித்தான் சொல்லுவேன். இங்க பாருங்க, நான் புசுக்குன்னு ஒரு கொடுத்து விடுவேன். ஒரு நீங்க ஐயோ அம்மான்னு கத்த முடியாது, ஒரு கத்தவும் முடியாது, கொடுத்துருவேன். ஆமா, குரங்கு, இப்பதான் திருந்துட்டேன்னு சொன்னீங்க. ஆமா, நான் திருந்துட்டேன்ல. அதுக்கு தான் இப்பெல்லாம் பேசுனீலோ? என்ன பேசுனேன்? இப்ப பேசுனீல. என்ன இப்ப பேசுனீல? அதான் இப்ப பேசுனீல. அதானா இப்ப தூக்கி வச்சு கொடுத்து விடுறேன்னு சொன்னீங்களே. இங்க பார், இப்படி விவரத்தை முடியல எடுக்க கூடாது. நான் உன்னை தூக்கி வச்சு கொடுக்கலாம், நீ என்ன தூக்கி வச்சு கொடுக்க முடியுமா? இல்ல அதெல்லாம் நடக்குமான்னு கேட்க. நடந்தா நல்லா இருக்கும், ஆனா என்ன முடியாது. எலி குஞ்சு மாதிரி இருக்க, உன்னால முடியுமா? சாப்பிட்டு கொஞ்சம் பொத்து பொத்து இருப்பேன்னு பார்த்தேன். எனக்கு கொடுப்பனே இல்ல, என்னத்த சொல்ல. சரி விடு, எனக்கு கொடுப்பன அவ்வளவுதான். நான் வாங்கிட்டு வந்த வர அவ்வளவுதான். என்ன வேதனைப்படுத்தாத, போ, என்ன வேதனைப்படுத்தாத, போ போ. நான் உங்களை தூக்கி வச்சு கொடுக்க முடியாதது உங்களுக்கு வேதனை. உலகத்திலே பெரிய வேதனை தாண்டி. போடு, எத்தனை நாள் உன்னை நான் தூக்கியிருக்கேன், நீ தூக்கி கேட்டி கொண்டு வச்சாலிட்ட. ஏலி குஞ்சு. என்னவா? என்ன இறக்கி விடுங்க. அன்னைக்கு மாதிரி முத்த பேசல் பண்ணி விடு பாப்போம். எதுக்கு? அப்படி சொல்லக்கூடாது. அப்படிதான் சொல்லுவேன். அதான் பாவம்ல, ஒரு பேசல் பண்ணி விட்டுரு. அத என்ன மூட வச்சிட்டீங்கல்ல? அத்தனுக்கு மட்டும் தரடி. முத்தா, நான் மூடுனதே உங்களாலதான். அத்தனுக்கு மட்டும் திறக்கிறது. ரவுடி பையன். என்ன விடுங்க. முடியாது. முடியாதா? முடியாது. ஏதோ நல்லவனா மாறிட்டேன்னு சொன்னீங்க. ஆமா, ரொம்ப நல்லவனா மாறிட்டோம்ல. காதல்னா உங்க வாயிலே வராதுன்னு சொன்னீங்க. அத்தனை இப்ப இதுக்கு பேர் தான் காதலோ? நடிக்காதீங்க என்ன? தெரியாதுடி, சொல்லி கொடு. இதுக்கு பேர் தான் காதலோ? இல்ல, உள்ள வாங்க, காட்டுறேன். காட்டு. காட்ட சண்டியர. ஓய் ஓய் ஓய். காட்டுறேன். காட்டு காட்டு. சும்மா இருங்க. ஆமா, சும்மா இருக்காங்க. அப்புறம் என்ன அப்புறம்? அது இது அந்த கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது, பாத்துடலாம். இது அவசர வேலை மாதிரி சொன்னீங்க. இதுவும் ஒரு அவசர வேலை தானே. குட்ட நீ மணிக்கணக்கில் பேசுவ, வேண்டாம் வா. ஆமா, வாமா வாமா. வேண்டாம். கிச்சிலி கிச்சிலி. சிரிப்புலாம் பலமா இருக்கு. சும்மா இருங்க. சிக்னல் வந்துட்டு அப்புறம் என்ன? எனக்கு என்ன வெக்கமா வருது தெரியுமா? எனக்கு ஒண்ணு புரியல. என் வயிறு இப்ப ரொம்ப பெருசா இருக்கிறதுக்கும் உனக்கு வெக்கமா வர்றதுக்கும் என்னட்டி சம்பந்தம்? ஐயோ, என்ன இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு கடுப்பேத்துறதே எனக்கு பொழப்பா போச்சுடி. நல்ல நேரம் அந்த லூசு எங்கேயோ போச்சுது.
இல்லைன்னா இன்னத்துக்கு எனக்கு பிரஷர் ஏறி இருக்கும். அவன் எங்கிட்ட போனா வாசலுக்கு போனா. வாசலுக்கா? பதறாதீங்க, கிங்சி மாமா நிக்காவ. சரிடி, நீ எதுக்கிட்ட என்ன பார்த்து பார்த்து சிரிச்ச? ஐயோ, நான் மறந்தாலும் நீங்க மறக்க வேண்டிய போலுக்க. இல்ல எனக்கு வெக்கமா வருது. கொன்னு பார்த்துக்க. இல்லக்கா, நாளைக்கு சாமாமாக்கு கல்யாணம். அதுல இருந்து ஒரு வாரம் கழிச்சு எங்களுக்கு கல்யாணம். அதுலலாம் நீ தெளிவாதான் இருக்க, சொல்லு. இல்ல, அதுக்கப்புறம் எனக்கும் இதே மாதிரி இருக்குதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சண்டாளி, அவன் சும்மா இருந்தாலும் இவ இருக்க மாட்டான். இங்க சேட்டை பண்ண போறது துறை இல்ல, நீ தம்பட்டி. என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? அப்படின்னா இவதான் பண்ண போறான். அது எனக்கு தெரியும். இவ லேசுப்பட்டவெல்லாம் கிடையாது. ஐயோ எக்கா, எப்ப இப்படி பேசாதீங்கக்கா. எக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க. என்னத்த சொல்ல, அப்புறம் எனக்கு கோவம் வந்திருக்கா. எக்கா, நான் சொல்லிட்டேன், நான் சிரிச்சுட்டே இருக்கேன்னு நினைச்சு நீங்க பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கோவம் வருது. சுப்பா, நான் என்ன பண்ணிட்டேன்? ஆனா ஒண்ணுட்டி, நீ இருக்க வீட்டுல நான் இருக்க கூடாது. சத்தியமா இருக்க கூடாது. ஏன்க்கா கிறுக்கு பிடிக்குதுக்கா? இந்த பாரு, நான் அந்த வீட்டுல இருந்தா நீ இந்த வீட்டுல இருக்கணும். நீ இந்த வீட்டுல இருந்தா நான் அந்த வீட்டுல இருக்கணும். ஓகே? சரிக்கா, நான் அவளை கூட்டிட்டே வந்துடுறேன். அப்போ இந்த வேலைக்கு சொல்லிக்கலாம் அனுப்பதா உத்தியாசம் இல்ல. அது கல்யாணம் பண்ணி அனிமனுக்கு போனமாம்ல. டீச்சரா, இவ தெளிவாக மட்டும் இருக்கா. இல்லன்னா துறைய லவ் பண்ணி இருப்பாளா? நீங்க பாருங்க, அக்கான்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரொம்பதான். நீங்க இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போகல. ஜபா தாக்கப்பட்டாள். பாரு, என்ன ஜபா வாழ்க்கையில தலைகீழ நடந்து போச்சு. அப்படி நினைச்சு ஜபா காலத்துக்கு இவ்வளவு கூட வாழணும். கொடுமை. ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. நான் அது இருக்கும்போதே வெளியில எல்லாம் வர மாட்டேன். எதுக்கு? நாங்க கொஞ்சம் பேசண்டாமா? இந்த பழக்கத்தை மாமியார் தவிர நீ விட்டுருக்க. அவிய மாமியார் தானே, அத சொன்னேன். அவிய மாமியார் டி, அவிய பெத்த பிள்ளை தானே, அத சொன்னேன். அப்பா முடியல. எட்டி, என் முவை எட்டி உதைக்க. நான் போறேன் மேட்டி. அது யாரும் இல்ல, அவனுக்கு சித்திய பார்க்கணுமா. எந்த சித்திய? என்னதான்? யார்கிட்ட வேணாலும் இந்த வீட்டுல பிள்ளை கொடுத்து வளர்ப்பேன். உன்கிட்ட, ரேச்சலுக்கிட்ட, அந்த இசை பையன்கிட்ட, இந்த 3 பேர்கிட்ட மட்டும் என் பிள்ளைய நான் கொடுக்கவே மாட்டேன் மேட்டி. எனக்கா புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டிய? ஏன் இந்த வீட்டுல 3 லூஸ் இருக்குது போதாது? அந்த ரவுடி பையன்கிட்ட கொடுத்து வளர்க்கறதுக்கு எங்க கிட்ட கொடுத்து வளர்க்கலாம். ரவுடியா இருக்கிறதுக்கு லூஸ் வந்துட்டு போயிடலாம். கத்தி சொல்லாதட்டி, இங்க காது எங்க இருக்குன்னே தெரியாது. பையனு கேட்டனா பொங்கி எழுந்துருவானுங்க. இப்போ தான் மாமியார் கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன். அது ஒண்ணு மாதிரி பதறவே இல்லையே. அது இந்த வீட்டு சங்கமே இங்கதான் நிக்குதா? இப்பதான் இந்த கேட்ல எத்தனை சமாளிச்சுட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா சங்கம். சப்பா, ஒரு மனுஷனுக்கு எத்தனை இருக்குதாண்டா கண்ணி இருக்கும். இது வேற நான் மகிமா வேற கூட்டிட்டு வந்திருக்கேன். பையனும் ரொம்ப ஓட்டும் கேஷுவலா போயிருவான். முடியுது. நல்ல நேரம். இந்த பையன் உள்ள கேட்கல. கேட்டிருந்தா என்னத்துக்கு ஆயிருக்கும்? ரவுடி பையல தானே சொல்லணும். அடி எடுப்பட்டாளே, பாய மூடிடி. அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சியா இருக்குது. ஒருவேளை கூட்டிட்டு வந்திருப்பாரோ? அத்தி சங்கத்துக்கு சந்தேகம் வந்துட்டு போலுக்க. அத்தி ரொம்ப வரவேற்பு நடக்குது. நேத்தே வாரேன்னு சொல்லி இருந்தாளா? அப்போ அவளாதான் வந்திருக்கா, நான் கூட்டிட்டு வரல. ஐயோ, வந்துட்டேன. இதுக்கா செம்புலிங்கத்துக்கிட்ட நான் அப்படி ஒரு திட்டம் வாங்கிட்டு வந்தேன். சப்பா, கழிச்சங்கல்ல. நல்ல நேரம் வீடு கட்டல எடுத்து கூப்பிடல. அது வரைக்கும் சந்தோஷம். இன்னைக்கு வீடு கட்டி கட்டாயமா விளையாடுறோம். ஓகே? நீ சந்தேகப்படுறப்பா கவலை ஒண்ணு இல்ல. என்னமோ இருக்குது, மர்மமா இருக்குது. இங்க பாரு, நீ இன்னைக்கு வாரேன்னு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு தெரியாது. நான் சாயங்காலம் தான் வருவேன்னு நினைச்சேன். இல்லனா எங்க வீட்டுல இருந்து விளாட்சமா தூக்கிட்டு வந்திருப்பேன்ல. அழகா வீட்டுக்கு வந்துக்கலாம். சரி இரு, உன்னை அந்த வீட்டுல தான் வச்சிட்டு வந்திருக்கேன். அத போய் எடுத்து வந்துட்டா. சாக்க குறமோனே என்னதானே இருக்குது. சாயங்காலம் தான் வரணும்னு நினைச்சேன். சரி சீக்கிரம் தான் வீட்டுக்கு வரலாமே, சீக்கிரம் வந்துட்டேன். சரி கவலைப்படாத, நம்ம வீட்டுல தான் விளாட்சமா வச்சிருக்கேன். நம்ம போய் எடுத்து வந்துருவோமா? அம்மா வீட்டுல தான் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்துருமாவா? அப்படின்னா அந்த பாத்திரத்துல வச்சிருக்கியா? இல்ல, அந்த பூத்தொட்டி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி வச்சிருக்கேன். யாராவது நம்ம விளாட்சமான தூக்கிட கூடாதுல்ல, களவாண்டுட்டு போயிட கூடாதுல்ல, அத ஒளிச்சு வச்சிட்டு வந்தேன். களவாண்டுட்டு போறாவளா?
அண்ணி எதுக்கு நம்மளே குறுக்குன்னு பார்க்காவ? சரி ரேச்சலி, வழக்கம் போல நீதான் கடை வைக்கணும். நான் கடை தான் வைப்பேன், அவ கடை தான் வைப்பா. இன்னைக்கு நான் சூப்பர் மார்க்கெட் வைக்க போறேன். அவ சோறு பொங்கலி, இசை இன்னைக்கு சாம்பார் வைக்க போறாளாம். அடப்பாதேத்தி, நீ என்ன ஏமாத்திட்டியா? அவன மாதிரி எனக்கு கோமாளியாசம் போட தெரியாத. இல்ல, இதுக்கப்புறம் நான் இங்க நின்ன அவ்வளவுதான். என்ன தலைதறிக்க ஒண்ண மாதிரி இருக்குது? யாரும் இல்ல, அது என்ன கூட்டு வந்து கதை நினைப்பு. நானா இல்ல கூட்டு வந்து எனக்கு தெரியாது. ஒரே காமெடியா போச்சுதோ. எனக்கு தெரியும். நீங்க ரெண்டே ஒண்ணா வந்தனே, நான் அப்படிதான் நினைச்சிட்டேன் தெரியுமா? நீ அப்படி நினைச்சிட்டியா? அத்தாடி ஆமா, நான் அப்படிதான் நினைச்சிட்டேன் பாத்துக்க. சரி வா, நம்ம வீட்ல போய் விளாட்சமா தூக்கிட்டு வந்துடலாம். அதுக்கு முன்னாடி கிங்சி மாமா கேட்டு பக்கத்துல நின்னார. அவகிட்ட 2 விளாட்சமா கொடுத்து வச்சிருந்தேன். அதையும் போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா? கிங்சி கிட்ட விளாட்சமா கொடுத்து வந்தியா? நீ என்கிட்ட அவகிட்ட கொடுத்து வந்த? நான் கொடுத்துட்டுலாம் வரல. இசை ஒரு மிக்ஸி வச்சிருந்தல்ல பச்சை கலரு, அதே மாதிரி வேணும்னு கேட்டேன். அதை வாங்கி கொண்டு வந்திருக்காவ. அது அவகிட்ட இருக்குது, நான் வாங்க போறேன். விளாட்சமா கேட்டிருக்க? ஆமா, புருஷனோட தம்பி டி. அதுக்கு என்ன? அதான் அவங்கிட்ட கேட்டேன், அதுதான் ஒண்ணு வாங்கி கொடுத்தாவ. இசைக்கு கூட அதுதான் வாங்கி கொடுத்தாவ. கோத்த கலப்பமே போட்டி, விளையாட்டு மண்டக்க போட்டி. நான் தான் கடை வைப்பேன், யாராவது மாத்துனீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. அது சரி, இன்னைக்கு எதுக்கு நீ சேலை கட்டி நகலாம் போட்டிருக்க? சாயங்காலம் மண்டபத்துக்கு பண்ணோம்ல. மண்டபத்துக்கா எதுக்கு? இன்னைக்கு நைட் அங்க என்ன நக்க பொருளாம் நடக்குதோ. சடங்கு முடிஞ்ச அன்னைக்கு என்னெல்லாமோ ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான் கிங்ஸ்னு. கல்யாணம் அது முத நாளே மண்டபத்துக்கா. சப்பா, நான் வரலட்டி. அப்படி சொல்லாதீங்கக்கா. அடேங்கப்பா, எவ்வளவு அக்கறையா சொல்லுவா. அதுக்கு இல்லக்கா, நாங்க எவ்வளவு என்ஜாய் பண்றோன்னு நீங்க பார்க்க வேண்டாம். ஓடட்டு அடிச்சுருண்டி, ஓடட்டு அடிச்சுருண்டி. இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேணும். இல்ல சொல்லுதே, நாங்க இன்னைக்கு என்ன நக்கப்பொருளாம் பண்ண போறோன்னு பாருங்களேன். அப்ப நீ ஒரு முடிவோட தான் இறங்கியிருக்க. ஆமா, தோரா எப்படிப்பட்டவன், அவன் கூட சேர்ந்திருக்கல்ல, அப்படிதானே இருப்ப. சரி சரி, வாங்க அந்த வீட்டுக்கு போவோம். போம்மா, அவளுக்கு இந்த சாரோன பக்கம் இருக்க முடியல. போங்கம்மா போங்க, எல்லாரும் ஒண்ணு போல போங்கம்மா. ஐயோ அப்படி சொல்லாதீங்கக்கா, வீட்டுக்கு மூத்தவிய நீங்க தான் முத போனுக்கா. அம்மா முடியலையே, நான் அந்த வீட்டுக்கு மூத்தவா, நீங்களும் அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு வரப்போறவிய. விளங்கிற முட்டி என்ன காட்சிய? அதான் எந்த விஷயத்துக்கும் அவசரப்படக்கூடாதுன்னு சொல்றது. நீ புத்திமதி சொல்ற அளவுக்கு ஏன் நிலம் ஆயிட்டு பத்தியா? தனிக்கு அப்புறம் மகிமா அவளாது கொஞ்சம் உருப்படியா வருவான்னு பார்த்தேன். வாங்கக்கா, இருந்தாலும் உங்க குழந்தைக்கு ரொம்ப தான் சேட்டை. இருக்கும், என்ன வம்சம் அப்படிப்பட்ட வம்சம் தானே. கடுப்பேத்தமா 2 பேரும் போங்கட்டி. இருந்தாலும் நீங்க எங்களை ரொம்ப தான் முந்திக்கிட்டே. போற வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான்க்கா. போட்டி இருந்தாலும் இவ்வளவுதான் இருக்க கூடாதுக்கா. சரி, நான் போய் விளையாட்டு எடுக்க போறேன். நீ போட்டி. இல்ல, நான் கவினை பார்க்க போறேன். நீ அவங்கிட்ட செருப்படி வாங்க போற, பாத்துக்கிட்டே இரு. அறிவில்ல, கவின் சொல்லிக்கிட்டு இருக்க. அத்தான்னு சொல்லி இல்லைன்னா மாமான்னு கூப்பிடு. இது வீட்டு ஆட்களுக்கு என்னைக்கு கேட்க போறோம், பாத்துக்கிட்டே இரு. தொலைச்சு பாரு, மகிமா கூட என்ன திட்டிட்டு போற. இன்னைக்கு நான் அவ இடத்துல நான் இருந்திருக்கணும் பாத்துக்க. நல்லா இருந்தேன்னு வச்சுக்கையா, வெளுத்திருப்பேன். இனிமே கவின்னு சொன்ன போட்டி ஜபா, எனக்கு வர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணட்டும்? இங்க பாரு, அடி வெளுத்துவேன். இசை பாரு, எல்லாரும் எவ்வளவு அழகா கூப்பிடுறா. இந்த ராணி பிள்ளை பாரு, அழகா கூப்பிடுது. நேத்து இந்த மகிமா பாரு, எல்லாரும் எவ்வளவு அழகா கூப்பிடுறா. உனக்கு மட்டும் என்னட்டு செய்தி பாரு. வீணா வீட்டுல எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்கிறாரு. தொலைச்சு சரிடி, பெரிய மாமா வீட்டுலதான் இருந்தவ, தேடிட்டு இருப்பாவ எங்க போனோன்னு. நான் ராணி வேற வீட்டுக்கு போயிருக்கா, நான் இங்க நிக்கேன்னு சொல்லிட்டு வந்திருப்பா. நான் ஒத்தையில நிக்கேன்னு நினைச்சிட்டு இருப்பாவ. நான் வாரேன். இப்ப இவ்வளவு 2 அங்க போனா உங்க அத்தை ஒண்ணு சொல்ல மாட்டாவா? நீ இந்த மறுபடியும் ஓத அங்க போற. அத்தைன்னு மட்டும் சொல்லு, உங்க அத்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பெரிய பிரச்சனை ஆயிருட்டி. எனக்கு வர மாட்டேங்களா? நான் என்ன பண்ணட்டும்? ஒன்னு அடிக்க போறேன், பாத்துக்கிட்டே இரு. ஓத வாங்கிறாத. சரி, கவின் அங்கதான் நிப்பா. சாக்கு ஏதோ எடுத்து வச்சுட்டு இருந்தான், போய் பாரு. நான் வீட்டுக்கு போறேன். இந்த 2 பையலும் போச்சு, வீட்டையே உருட்டிடும். நான் வாரேன். அந்த மீசிய புடிங்கி பார்க்க போறேன். ஆமா, அது எனக்கு பிடிக்கல. பிடிக்கலையா? ஆமா. நம்ம ரூமுக்கு வந்து ஒன்னா இதே மாதிரி இந்த ரொம்ப நாள் ஆயிட்டல. ஆமா. நல்லா இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் என்ன? நீ எது வேணா சொல்லிக்கிட்டே இரு, நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நீ தான் சொன்னிய, நான் பேசுறது எதுவுமே நீங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கன்னு. இன்னைக்கு நீ பேசுறது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்கறான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா எனக்கு நீங்க பேசணும் போல தோணலையே. இல்லடி, நீ பேசணும், நான் அப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சாயங்காலம் மண்டபத்துக்கு போகணும். நான் கிளம்ப போறேன். கிளம்பலாம். அங்க இப்ப ஆம்பளைகளா நிக்கும், இப்பெல்லாம் போக வேண்டாம்.
இங்க பாரு, நைட்டு மண்டபத்துக்கு நம்ம வீட்டு பெரியவங்க மட்டும் தான் போகுது, நீ போகல. நான் போகலையா? சும்மா இருங்க, நான் போவேன். அழகா இருக்கும், எல்லாரும் விளையாடுவாங்க, நான் போவேன். இல்லடி, நீ போக முடியாது, சொன்னா கேளு, போகக்கூடாது. ஏங்க? இங்க பாரு, போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. நைட்டு பிரேமண்ணே துறண்ணே அப்புறம் மாணிக்கம் வீட்டுல இருப்பாங்க, காவலுக்கு இருப்பாங்க. நீனும் ஜபாவும் உள்ளுக்குள்ள டப்பா போட்டுட்டு தூங்கிருங்கண்ணா. ஏதாவது பிரச்சனையா? இங்க பாரு, வேண்டாம், நீ புது இடத்துக்கு மத்த நேரம் வரேன்டா. பெரிய ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டான், வேண்டாம். எங்க எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. நீ வீட்டுல இருக்கதா சேஃப்டி. வீட்டுலன்னா அடிகளுக்கு எல்லாம் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. மண்டபம்னா எப்படியும் வேலையில தான் எங்களுக்கு கவனம் இருக்கும். ஒரு வேலை கவனம் செதுக்கிட்டுனா அதான் அண்ணன் ஒன்னு இங்க இருக்க சொல்லிட்டான். அப்ப ஒண்ணு பண்ணலாம், பிரேம் அம்மாக்கு பதிலா நீங்க இருங்களே. இல்ல, வீட்டுக்கு பெரிய ஒருத்தன் காவலுக்கு இருக்கணும், அவன் இருக்கட்டும். அதான் தோழா இருக்கான்ல, அவனை மிஞ்சி எதுவும் நடக்காது. எனக்கு நீங்க இருக்கணும். சரி, நைட்டு ஒரு 2 மணி போல வரேன். சரி, ஜாலியா இருக்கலாம். சும்மா இருங்க. ஓய், அப்படியா? படிச்சிடறேன். சும்மா இருங்க. சும்மா இருக்க கட்டி நான் தூக்கிட்டு வந்தேன். சரி, அப்புறம் வேண்டாம். முடியாது. என்ன? என்னங்க? சொல்லு. என்னங்க? சொல்லுடி. என்ன என்ன என்ன? நாம நாம இல்ல இன்னைக்கு. அப்புறம் போங்க. ஆமாமா, உங்கன்னு விட்டுருவாங்க பாரு. போங்க. இதுக்குதான் நான் சொல்லி கேட்டுக்கேன், என் ஆட்கள் அனுப்புறேன்னு. இங்க யார் என் பேச்ச கேட்கறா? கதையை முடிக்கிறதுக்கு நான் ஒருத்தனே போதும். சான், நாம இப்படிலாம் ஃபங்க்ஷன் போனது எதிர்பார்த்திருக்க மாட்டானுங்க. ஃபங்க்ஷன் என்ன அவனுக்கு தோதா பார்த்துட்டு இருக்கானுங்க. நாம யாருன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. எவ்வளவு துணிச்சல் இருந்தா செம்புலிங்க கோட்டைக்குள்ள வந்து பிளான போட்டுப்பானுங்க. அண்ணே, இப்பவும் சொல்றேன், முழு கண்களை என்கிட்ட கூட நான் முடிச்சு கோட்டேன். டேய், கிங்ஸ் ஏதோ பிளான போட்டான், இரு அவன்கிட்ட கேட்டுக்கிடுவோம். அண்ணா, அவன் பிளான் எப்பவும் வேற மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்கு பொறுமை இல்ல. அண்ணா, இப்ப அவனுங்களை முடிக்கிறேன். என்கிட்ட இன்டர்நெட் சேனல் எல்லாமே இருக்குண்ணே, முடிச்சதுண்ணே. கொஞ்சம் பர்மிஷன் மட்டும் கொடுங்க, கண்டிப்பா முடிச்சுவேண்ணே. நீ முடிச்சா பயங்கரமா முடிப்ப, சொன்னா கேளு. இங்க பாரு, 4 தலை உள்ள இடத்துல 10 தலையை உள்ள வச்சிருவேன். கொஞ்சம் பொறுமையா இரு. கிங்ஸும் கொஞ்சம் பொறுமையா இருக்கான், அப்ப ஏதோ நீ இருக்குன்னு அர்த்தம். எனக்கு வர கோத்துக்கு முடியல. யார் குடும்பத்தை யார் நான் போடுறது? நம்மளால பார்த்தா சொம்பிகம் இருக்குது அவனுக்கு. அவன் அந்த பிளான போட்டு நிக்க தலை பூமியில கொண்டிருக்கணும். ஏன்டா விட்டு வச்ச? முடிச்சிரு. நம்மளை இருத்தவன நம்மளை அழிக்க நினைச்ச எவனையும் பூமியில விட்டு வைக்க கூடாது. ஜான் கிங்ஸன் ஏற்கனவே களத்துல இறங்கிட்டான். அவன் வீட்டை விட்டு வெளியில போல. அப்ப அவன் பெருசா பிளான போட்டிருக்கான்னு அர்த்தம். அவன் பெருசா தான் போட்டிருக்கான், ஆனா நாளைக்கு வரைக்கும் எனக்கு பொறுமையா இருக்க முடியாது. கவினை ஏற்கனவே களத்துல இறக்கிட்டான். சாமி எங்க போயிருக்கோம்? சாமி எங்கேயும் அனுப்பல. சாமியும் ஈரியும் தனியா எங்கேயும் அனுப்பி வச்சுட்டான். இப்ப வீட்டுல பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இசைக்கு மட்டும்தான். மாணிக்கம் மண்டபத்துல இருக்கான். அங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் அப்படியே இருக்கணும். அவன் மாணிக்கம் நான் ஒத்தையில பாத்துக்கிட்டேங்க. இருந்தாலும் அவனை ஒத்தையில விடுறது அவன் நல்லா இருக்காது. சாரனை தான் அனுப்பணும். சாரனா? அவன் என்னைக்கு வந்தா இருக்கலாம்? யார் சொன்னா? அவனு செம்பிளிங்க பேரங்க தான், நீ மறந்துடாத. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் சாரனுக்கு எல்லாமே தெரியும். அவனா மண்டபத்துல விட்டுற வேண்டியதான். போட்டு தொழில் விட அவன. என்னதான் கோட்டையே நம்ம கிட்ட இருந்தாலும் துறை, நீ கோவப்படாத. இங்க பாரு, வீட்டுல இருக்கவங்க தெரிஞ்சா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. நீ மொத கோத்தை கண்ட்ரோல் பண்ணு. நம்ம கோட்டை தெரிஞ்சும் சுத்தி வளைச்சுட்டானுங்க. இறக்குனவன் எவனும் உள்ளூர்காரன் மாதிரி தெரியல, எல்லாம் வெளியூர்காரன் தான். முடிச்சிடலாம், பயப்படாம இரு. நாம முடிக்கிற முடியல, இனி எவ்வளவுமே வரக்கூடாது சொல்லிட்டேன். இல்ல நான் ஒருத்தனை இறங்குறேன், கழுத்துல நானே இறங்குறேன். டேய், உனக்கு இவ்வளவு கோமண்டா சொன்னா கேளு. இங்க பாரு, நீ போன ஸ்பீட்ல அவ்வளத்தையும் போட்டு தள்ளுவ. இங்க பாரு, மெயினா அனுப்புனா எவனு தெரியாமலே போயிரும், சொன்னா கேளு. என்ற பேச்சுவார்த்தை கிடையாது, போட்டுட்டு தான் பேசவே செய்வேன். ஆனா கிங்ஸன் அப்படி இல்ல. இதுக்கெல்லாம் வெறும் கைக்கூலி ஆளுக்கள் தான். அனுப்புனா எவனு தெரிஞ்சு ஆகணும். ஆனா இப்ப வந்தது எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல. அவனோட டிமாண்ட் என்னன்னு நமக்கு தெரியல. கொஞ்சம் பொறுமையாரு, எதுக்காக வந்திருக்கானுங்கன்னு பாக்கலாம். இங்க பாரு, அவனுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் நாம ஏதாவது பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையா இரு. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எப்படி போடணும்னு நினைக்கியோ அப்படி முடிச்சிரு.
ஏய்! யாருக்கிட்ட? என்கிட்டயா? என்கிட்டலாம் பிடுங்க முடியாது. என்கிட்ட பிடிங்கிறவளாம்ல. பாத்தீங்களாங்க, என்கிட்ட இந்த பிடிங்கிறவளாம். டேய், அவகிட்ட காட்டிடாத. யாரு? அதான் அவிய இதை என்கிட்ட இருந்து பிடிங்கிறவளாம். நான் எப்படி குடுப்பனாக்கும்? ஆமாமா, கொடுக்க கூடாது. உங்க மூஞ்செல்லாம் ஏன் செவந்து போயிருக்குது? கண்ணாடி காட்டுங்க, உங்க கண்ணி அப்படி ரெட் கலர்ல இருக்குது. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இல்லையா? உங்க முகம்லாம் செவந்தா இருக்குது. சரி அதை விடுங்க. ஏங்க என்கிட்ட இருந்து இவ பிடிங்கிறவளாம். நான் குடுப்பேன் பாருங்க. அதான் யாருடி? நான் பின்னாடி வரவளா? பின்னாடியே வா. என்னடி இது? தைரியதான். இவளுக்கு எவ்வளவு அடிச்சமானமா. புடுங்க புடுங்க வராவ. போய் விளையாடு போ. இல்ல உங்க அம்மாதான் இந்த அந்த குரங்கு போய் அங்க நிக்கான். அவன்கிட்ட அந்த குரங்க கொண்டு சேர்த்துருன்னு சொன்னாவ. அத கூட்டிட்டு வந்தேன். எங்க அம்மா? என் மாமியார் சொன்னாவ. அந்த குரங்கு போய் அங்க நிக்கான். அந்த குரங்கு கிட்ட கொண்டு இந்த குரங்க கொண்டு சேர்த்துருன்னு சொன்னாவ. அதாங்க சேர்க்க வந்தேன். எத்தனை நாள் உனக்கு இப்படி ஆசைடி? அத்தாடி என்னங்க இப்படி சொல்லுதியா? என்னங்க ஆசை? அத்தாடி எனக்கு அப்படி எந்த ஆசை இல்லையங்க. என்னங்க என்னங்க ஆச்சுடி? ஏங்க என்னன்னு மட்டும் சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேங்க. என்னங்க ஆச்சுடி? இத்தனை என்னங்க போட்டிய? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா? அத்தாடி நான் என்னங்க சொன்னேன்? அத்தாடி நான் அப்படி எதுவும் சொல்லலையேங்க. அடியே பப்பளி பழம் கொஞ்சம் தின்னல மத்துக்க குரங்கா. அத்தே நான் அப்படி சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லையா? ஆமா உங்க அம்மா தான் அப்படி சொன்னாவ. அந்த குரங்கு பைய அங்க நிக்கா. அந்த குரங்கு பையிட்ட போய் இந்த குரங்கு கொண்டு சேர்த்துரு. அதுவும் அந்த குரங்கு பையில ஒண்ணுதான்னு சொன்னாவ. நான் சொல்லலங்க. நான் சொல்லுவேனாங்க. ஏங்க நான் உங்களை பத்தி குரங்கு பையன்னு சொல்லுவேனாங்க. ஏங்க நீங்க என்ன குரங்கு பையலா? நீங்களே சொல்லுங்க. இங்க வாயே. அந்த அடிப்பீங்க. அப்போ தெரிஞ்சுதான் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் சொல்லல உங்க அம்மா. அடியே கடிச்சு தின்னுவேன். அது என்னமோ தெரியல. உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு கோவமே வரமாட்டேங்குது. இதே வேற யாராவது சொல்லி இருந்தாலும் வச்சுக்க. என்ன இருக்கும்? பூமி தண்டி உள்ள புதைச்சிருப்பேன். நான் எப்படிங்க சொல்லுவேன்? ஏங்க நான் அப்படி சொல்லுவேனாங்க. இல்ல நீ சொன்னல. இந்த குரங்கையும் இல்லங்க உங்க அம்மா தான் சொன்னாவ. அப்படி போல இங்க வாயே. கோத்துல இருந்து முடியே மாத்திவா. இங்க வா. நான் விளையாட போறேன். நான் கத்தியோட விளையாண்டா இவ சப்பு சம்மனோட விளையாடுவா. என்ன ஒரு பொருத்தம். அந்த கடவுள் எப்படி ஜாயின் பண்ணி விட்டுருக்காரு பத்தியா? என்னங்க சொல்லுவீங்க? இல்ல நீ செப்பு சாமானோட விளையாடு. சரிங்க. எங்க நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டேன், நீங்க வாங்கியே தரல. என்னம்மா? அதான் ஒரு பொற்கஞ்சடிக்கு கைப்பிடி போச்சுதே. அதை நீங்க சரி பண்ணி தரேன் சொன்னீங்க, சரி பண்ணி தரல. புதுசு வாங்கி தரேன் சொன்னீங்க, அது வாங்கி தரல. பொற்கஞ்சட்டிக்கு கைப்பிடி போச்சுதா? பிச்சதே உங்க மவாதான், உங்க இசைதான். இங்க வாடி நீ முத. இல்லங்க நான் வரல. எதுக்கு? உங்களை பத்தி எனக்கு தெரியாது. இல்ல இங்க வாய. மாட்டேன். உங்க அம்மா சொல்லிதான் விட்டுருக்காவ. எங்க அம்மா என்ன சொல்லிவிட்டவா? அவங்கிட்ட போய் நின்றாத. அப்புறம் ஜபான தான் உனக்குன்னு சொன்னாவ. எனக்கு எதிரி வேற யாருமே இல்ல. எங்க அம்மா தான். அது என்னமோ தெரியல. நான் எங்க அம்மா ரொம்ப பாடுபட்டுட்டேன்னு நினைச்சேன். அதான் எங்க அம்மா இப்ப பழி ரொம்ப வாங்குதாவ. ஆமா உங்க அம்மா சொன்னாவ. உலகத்தை எந்த பெண் இவ்வளவு சேட்டை பண்ணிருக்க மாட்டான். ஒட்டுமொத்த சேட்டையும் இவன் ஒருத்தனே பண்ணிட்டான்னு சொன்னாவ. அதான் உங்க அம்மா இப்படி பயப்படுதாவ. நீங்களும் லேஸ்பட்ட ஆள் இல்லல்ல. லேஸ்பட்ட ஆள் இல்லையா? அப்படிதான் என்ன பண்ண? வாயை கலரக்கூடாது. அன்னைக்கு எங்க அப்பா இருக்காவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். மறுத்துப்பேன். என்னடி? அன்னைக்கு நீங்க என்ன நினைச்சீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீ இந்த வீட்டு பக்கம் வராம இருந்த. சரி என்னடா வராம இருக்காளேன்னு ஒரு எட்டு பாக்கலான்னு வந்தேன். வந்தா வீட்டுல யாரும் இல்ல. அப்படி நீங்க நினைச்சிட்டியா? அப்படி ஒருத்தரல எங்க அம்மா என்ன விட்டுட்டு போக மாட்டாவ. எங்க அப்பா இருந்தாவ. எங்க எனக்கு தெரியல. அதான் வந்து வேலையை பார்த்துட்டேன். எங்க அப்பா முகத்துல நான் எப்படி முடிப்பேன்னு கொஞ்சமாவது யோசித்து பாத்தியலா? எங்க அம்மா சொல்றவ ஒரு வாரமா தாக்கு பிடிக்காது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றாங்க எங்க அம்மா. ஊர்ல மட்டும் சட்டையெல்லாம் பண்ண வேண்டியது உங்களுக்கு என்ன? நான் தான் தலை குனி வேண்டியிருக்கு. உனக்கு வெக்கம்லாம் வருதாங்க. என்னங்க புசுக்கு அப்படி சொல்லிட்டியா? அன்னைக்கு எனக்கு என்ன வெக்கமா போச்சு தெரியுமா? அன்னைக்கு இப்பதான் உங்க அம்மா முன்னாடி பண்ணிட்டியா? லிஸ்ட் பெருசா போகுது. இன்னைக்கு யாராவது அக்கம் பக்கம் நிக்கணும்னு பார்த்துக்கிடுவான். ரொம்ப சந்தோஷப்பட்டுடாதீங்க. என்ன உள்ள அனுப்பிட்டு உங்க அம்மா வெளியில காலுக்கு தான் நிக்காவ. எதுக்கா? எதுக்கு நீயே உள்ள போ. அந்த பையல நம்ப முடியாது, குரங்கு பைய. பிறகு நான் வேற பார்க்க கூடாதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். முத நீ போ. ஒருவேளை ஒண்ணு இல்லைன்னு நான் உள்ள வாரேன்னு சொன்னாவ. அவ்வளவுதானே? இப்ப பாரு. நான் கத்துவேனே. நான் கத்து விட மாட்டேனே. வேண்டாம். வா உள்ள போலாம். கொன்னதுதான். வாடி.
வேண்டாம். இல்லடி வேணும். என்னங்க என்ன என்னங்க என்னடி என்னங்க என்ன இன்சுலின் கொஞ்சம் வெளியில வா. அண்ணன் அண்ணன் எதுக்கு பதட்டமா கூப்பிடுறான்? வந்துட்டேனே, சீக்கிரம் வா.